வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி பகவான் நல்லவரா கெட்டவரா, 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம், 108 பாதம். இந்த 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்திற்கு சனி பகவான் நல்லவராக இருப்பார், இல்லை எந்த ராசிக்கு சனி பகவான் நல்லவராக இருப்பார்? சனி பகவான் ஒரு ராசிக்கு சனி பிடித்து விட்டால் பல வகையிலும் ஆட்டி படைப்பதும் ஆட்களை பறக்க விடுவதும் ஏன் செய்கிறார்? காரணம் என்ன? அப்படி சனி பகவானை நினைத்தாலோ சனி பகவானின் பெயரை சொன்னாலோ 12 ராசிக்காரர்களும் பயப்படுகிறார்களே, இதற்கு என்ன காரணம்? அவ்வளவு கொடுமைக்காரரா, கொடியவரா சனி பகவான் என்பது தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பதிவு. சனி பகவானுக்கு பகை கிரகமாக வருவது ஒளி கிரகங்கள். ஒளி கிரகம்னா யார்? சூரியன் அப்பா கிரகம், சந்திரன் அம்மா கிரகம். பகலில் ஒளி பெறும் கிரகமாக சூரிய பகவானும், இரவில் ஒளி கொடுக்கும் கிரகமாக சந்திர பகவானும். ஒரு ராசி கட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்தே தீரும். நன்மையும் தீமையும் கலந்தே நடப்பதுதான் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் 108 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் நடந்து கொண்டே இருக்கும். ஒருவர் மட்டும் நல்ல நிலையில் இருக்கும்போது மற்றொருவர் கடினமான கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பது ஏன்? பிறப்பு ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில கிரகங்கள் நட்பாகவும் பகையாகவும் இருக்கும். அப்படி பார்க்க போனால் சனி பகவானுக்கு பகையாக வருவது சூரியன் அப்பா கிரகம். சூரிய பகவானுக்கு சனி பகவான் பகை. காரணம் பிள்ளை கிரகம். அப்பா பிள்ளைக்குள்ள இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்குமா? சனி பகவானை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொன்னால் கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கண் கலங்கும், மனம் நிம்மதி இல்லாமல் போகும். அதை கேட்கின்ற நிலையில் சூழ்நிலையில் யாரும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. நேரம் கிடைக்கும்போது பொறுமையாக போடுறேன், கேட்டு நீங்களும் உங்களுக்கு உண்டான மன நிம்மதியோ சந்தோஷத்தையோ இல்லை இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்கின்ற ஆவலுடன் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரி, சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள பகைன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போது சிம்ம ராசியை எடுத்துக்கோங்க. சிம்ம ராசியிலிருந்து சனி பகவானின் ராசி மகர கும்பத்தை எடுத்தால் 6க்கு 7ஆக வரும். இது பகையும் நட்பும் கலந்தது. கடகராசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 7ம் 8ஆக வரும். கடகராசியிலிருந்து கணக்கிட்டால் மகரம் 7ஆகவும் கும்பம் 8ஆகவும் வரும். ஜென்ம பகை. இந்த பகையாகப்பட்டது வாழ்க்கை துணையிலிருந்து ஆரம்பிக்கும், நட்பால் ஆரம்பிக்கும், உறவு சிக்கல்களை கொடுக்கும், நிம்மதியற்ற சூழ்நிலை. எவ்வளவுதான் வாழ்க்கையில் நீங்கள் போராடி வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியில் முழு திருப்தியை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் சனி பகவான் சிம்ம ராசியையும் கடக ராசியையும் வைத்து கொண்டு இருப்பார். இதே சனி பகவான் இந்த கடக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுத்தால் அளவுக்கு அதிகமாக கொடுப்பார். கெடுத்தால் எதிர்பார்க்க முடியாத, மறக்க முடியாத துன்பங்களும் தொல்லைகளும் பொருள் இழப்புகளும் கொடுத்து சிக்கல்களை கொடுப்பார். அடுத்தது சனி பகவானுக்கு மிகவும் கெடுபலன்களை தருகின்ற ராசியாக மேசமும் விருச்சகமும் வரும். என்னங்க, காலப்புருஷ ராசி தத்துவப்படி 10க்கும் 11க்கும் அதிபதியாக வர்றாரு, உண்மைதான். மேச ராசியில் சனி பகவான் நீசம் பெறுவார். விருச்சக ராசி செவ்வாயின் இன்னொரு ராசி, அதில் பகை பெறுவார். இந்த கிரக உறவு தான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். மேசராசிக்காரங்களை பாருங்கள், செவ்வாய் எவ்வளவானாலும் பலமாக இருக்கட்டும், சனியும் பலமாக இருக்கட்டும்,
நிலத்தால் பிரச்சனை, இரத்த பந்தத்தால் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தால் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அது சனி நடக்கும்போது இன்னும் அதிகமாக தொல்லைகளே இருக்கும். விருச்சகத்திற்கும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இதையும் கடந்து வெற்றி பெறணும்னா செவ்வாயின் ஆளுமை மிக்க ராசியாக இருப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, கிரகங்கள் செவ்வாய் பகை, நீசம் பெறுவது பகை பெறுவதால் சனி பகவானுக்கு ஆகாது. அதே போல் சந்திரன் பகை, தாய் கிரகம் ஆகாது, சகோதர கிரகமும் ஆகாது, தாய் கிரகமும் ஆகாது, தகப்பன் கிரகமும் ஆகாது. அதே போல் கேது பகவானும் ஆகாது. காரணம், கேது பகவான் ஞானக்காரகன். அவர் சனி பகவானுக்கு நட்பாச்சு. உண்மைதான். சனி தசை நடக்கும்போது அல்லது கேது தசை நடக்கும்போது சனியினுடைய புத்தியோ இல்லை ஏழரை சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கெண்டக சனியோ அஷ்டம சனியோ சந்தித்தவர்களுக்கு தெரியும். கேது தசை நடக்கும்போது சனி பகவானின் புத்தி வந்தால் எவ்வளவு கொடுமையாக இருக்கும், எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்றது அவர்களுக்கு கட்டாயமாக தெரியும். ஜோதிடத்தை ஓரளவுக்கு கற்றவர்களுக்கு முழுமையாக புரியும். சனி பகவானின் உறவும் சனி பகவானின் பகையும் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த பகை கிரகங்கள் தசா அல்லது புத்தியாக வந்தால் என்பது நல்ல நிலையில் தெரியும். அடுத்தது, சனி பகவானுக்கு மிகவும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கின்ற கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய், கேதுவாக வந்துவிட்டது. அதற்கு பிறகு கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாக மாறுவது குருவின் வீடுகள். குருவின் வீடுன்னா ஒன்று மீனம், இன்னொன்று தனுசு. மீனராசிக்காரர்களுக்கு 11க்கு அதிபதியாக மகரமும் 12க்கு அதிபதியாக கும்பமும் வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2க்கு அதிபதியாக மகரமும் 3க்கு அதிபதியாக கும்பமும் வரும். இப்போது இவ்வளவு கிரக நட்பு பகையாக இருப்பதினால் இந்த கிரகங்கள் இந்தந்த நிலையில் அமர்ந்தால் சனி பகவான் கெடுப்பாரா கொடுப்பாரா? இப்போது சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக வருவதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலில் சுக்கிரன், புதன். அதற்கு பிறகு வாழ்க்கையை வாழ்ந்து பார், அதில் வரக்கூடிய நன்மையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து பார், அதற்கு பிறகு துன்பமோ துயரமோ சந்தித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தையும், அது மட்டும் இல்லாமல் பல வகையான குறுக்கு வழிகளையும் தேட வைக்கின்ற ராகு பகவான். இப்போது ராகு பகவான் சனி பகவானுக்கு மிகவும் நட்பான கிரகமாக இருப்பார். சுக்கிர பகவான் அசுரகுரு, மிகவும் நட்பான கிரகமாக இருப்பார். புதன் பகவான் வாக்குப்பளிதத்தையும் புத்தி சாதுரியத்தையும் அள்ளி கொடுக்கின்ற புதன் பகவான் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக வருவார். இப்போது மீதம் உள்ள கிரகங்களில் இவருக்கு மிக மிக நட்பாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய தசாவில் சனியினுடைய புத்தியோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவருடைய தசா நடக்கும்போது புதன், ராகு, சுக்கிரன் இவருடைய தசா நடக்கும்போது சனியுடைய புத்தி வந்தால் மிகவும் சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த நட்பு கிரகம் என்று சொல்கிறோம் இல்லையா, இப்போது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் யார்? புதன், ராகு, சுக்கிரன், மிகவும் நட்பு. இவருடைய தசா நடக்கும்போது அந்த தசாக்குள் நடக்கக்கூடிய புத்தியாக சனி புத்தி வந்தால் வாரி கொடுப்பார், வள்ளலாக மாறுவார், நன்மையை செய்வார். ஆனால் என்ன ஆனால் சனி பகவான் அவருக்கு நட்பு கிரகம் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 4 கிரகங்களில் எந்த கிரகமாவது நீசமாக இருந்தால், பகையாக இருந்தால் கடும் சோதனைகளும் கஷ்டங்களும் வரும். சாதாரணமாகவே ஒரு தசா நடக்குது, அந்த தசா நடக்கும்போது வெறும் அந்த தசா மட்டும் உங்களுக்கு பலமாக இருந்தால் போதாது, தசாவை நடத்தக்கூடிய கிரகங்கள் பலமாக இருந்தால் போதாது. அந்த தசாக்களுடன் மற்ற கிரகங்களுடைய புத்தி வருது இல்லையா, அந்த புத்திகளை நடத்தக்கூடிய கிரகங்களும் பலமாக இருந்தால்தான் அந்த தசா முழுவதையும் நன்மைகளை கொடுக்கும். அந்த வகையில்
சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருந்து அந்த கிரகங்கள் பலமாக இருந்தால், ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று அமர்ந்திருந்தால் பெருசாக பயமெல்லாம் வேணாம். சனி பகவான் கெடுக்கின்ற ராசிகள் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்தும் கெடுப்பார், கெடுத்தும் கொடுப்பார். இது கடகத்துக்கு பொருந்தும், சிம்மத்துக்கு மிக மிக பொருந்தும். அடுத்ததாக மேசம், அதுக்கு அடுத்ததாக விருச்சகம், அதற்கு அடுத்ததாக தனுசு, அதற்கு அடுத்ததாக மீனம். இந்த ராசிக்காரர்களுக்கு கடுமையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுப்பார். அதற்கு பிறகு தசா பலமாக இருந்தால் திருப்பி கொடுப்பார். தசா சரியில்லைன்னா கெடுத்ததோடு சரி, கஷ்டங்களை கொடுத்ததோடு சரி, ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த நன்மைகளாகப்பட்டது பெரிதளவு வெற்றியாக இல்லாமல் சர்வசாதாரணமாக விட்டு விலகி விடுவார். சனி பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு பாதகத்தை செய்வார். ஒருவேளை இந்த கடகம் சிம்மம், மேசம் விருச்சகம், அடுத்தது மீனமும் தனுசுவும், இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எந்த நிலையில் அமர்ந்திருந்தால் நன்மையை செய்வார், அது லக்கினத்திலிருந்து பார்க்கணும். இது ராசிக்காக சொல்வது. உங்களுடைய ராசிக்கு 6, 3, 6, 11 இருந்தால் பிறப்பு ஜாதகத்தில் நன்மைகளை செய்வார். அதிகமாக உங்களுக்கு கெடு பலன்களை தருவதாக சனி பகவான் தான் இருப்பார். கொடுத்து கெடுக்கின்ற கிரகம், கெடுத்து கொடுக்கின்ற கிரகம். சனி பகவான் எதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களை கொடுப்பார்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த கிரகங்கள் இவர்களுக்கு பகையாக இருப்பதால், இந்த கிரகங்கள் சனி பகவானுக்கு பகையாக இருப்பதினால் இத்தகையான கெடு பலன்களை தருவார், கஷ்டங்களை கொடுப்பார். ஒருவேளை ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் கெடுப்பார், அதிகப்படியான நன்மைகளை செய்து விடுவார். எந்த ராசிக்குமே வேறுபாடோ பாகுபாடோ இருக்காது. அவர் கெட்ட இடங்களில் அமர்ந்திருந்து அவருடைய 7.5 சனி, அர்த்தஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி வரும் காலங்களில் கடுமையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுத்து, துன்பங்களை கொடுத்து, தாங்க முடியாத வேதனைகளை கொடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் அதிகப்படியான வாழ்க்கையில் சோதனைகளுக்கு உள்ளாக்குவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.